ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் இந்திய ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், நவ்ஷேரா, அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி சிறிய அளவிலான துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் யாரும் தப்ப முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா, தீவிரவாதிகள் கட்டாயம் வேட்டையாடப்படுவார்கள், தீவிரவாதிகள் அனைவரையும் ஒழிக்கும் வரையில் தங்களது நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டோம் என்று குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை மோடி அரசு பின்பற்றுகிறது. அதன் அடிப்படையில் பயங்கரவாதிகளை மோடி அரசு தப்ப விடாது. பயங்கரவாதம் வேரோடு அழிக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் தெரிவித்தார். இதுபோன்ற கொடூர தாக்குதலை நிறுத்திவிட்டு தப்பிவிடலாம் என யாரும் எண்ணினால் அது அவர்களது தவறு. 26 பேரை கொன்றதால் நீங்கள் வெற்றி பெற்றதாக எண்ண வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முதன்முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுவெளியில் பரபரப்பாக பேசியது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 4 தீவிரவாதிகள் பைசரன் பள்ளத்தாக்கில் பதுங்கி இருப்பதாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22இல் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் பைசரன் பள்ளத்தாக்கில் பதுங்கியிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர்கள் சிம் கார்டு பொருத்திய செல்போன்களை பயன்படுத்தவில்லை எனவும் மாறாக சேட்டலைட் போன் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பைசரன் பள்ளத்தாக்கில் 3D மேப்பிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி NIA தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது.